சபரிமலையில் இந்த ஆண்டுக்கான மண்டல கால சீசன் இன்று அதிகாலை 3 மணிக்கு புதிய மேல்சாந்தி கோவில் மணியை ஒலிக்க செய்து நடையை திறந்து வைத்த நிலையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, குட் மார்னிங். இன்னைக்கு மண்டல கால சீசன் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல ஐயப்பன் கோவில்ல சபரிமலையில பக்தர்களோட வருகை எந்தளவாக இருக்கு? விவரங்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மண்டலகால பூஜைக்காக கோவில் நட இன்று அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டது. அதாவது இந்த ஆண்டு புதிய மேல் சாந்தியாக தேர்வு செய்யப்பட்ட அருண்குமார் நம்பூதிரி இன்று கோவில் முன்புறம் உள்ள மணியை ஒலிக்க செய்து கோவில் நடையை திறந்து வைத்தார். திறந்து வைத்ததை அடுத்து இந்த ஆண்டிற்கான மண்டல கால பூஜை துவங்கியது. மேலும் தந்திரி கண்டரு ராஜுவார் இவர் ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்த நிலையில அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா என விண்ணுலக கோஷங்கள் இட்டு பக்தி பரவசத்தில் மூழ்கினார்கள். மேலும் கோவில் முன்புற மண்டபத்தில் உள்ள கணபதிக்கு கணபதி ஹோமம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து கோவில் நடை இன்று அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டது. மேலும் இந்த மண்டல கால பூஜை டிசம்பர் 26ஆம் தேதி வரை மண்டல கால பூஜை காலம் நடைபெறும். இந்த காலகட்டங்களில் பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். கடந்த ஆண்டு பல்வேறு குளறுபடிகள் நடந்தது. அதாவது பக்தர்கள் கிட்ட சுமார் ஒரு 16 மணி நேரம் காத்திருந்து பல்வேறு இடையூறுக்கு பின்னர் ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய சூழல் இருந்த நிலையில இந்த ஆண்டு அதுபோன்ற எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தேவஸ்வம் போர்டு அதிகாரிகள், கேரளா மாநில அரசு ஆகியவை பல்வேறு முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இதன் அடிப்படையில இன்று கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு. மேலும் இன்று ஆன்லைன் மூலியமாக 70,000 பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக ஆன்லைன் மூலியமாக பதிவு செய்துள்ளனர். மேலும் ஸ்பாட் புக்கிங் என்ற இடத்துல சுமார் 10,000 பேர் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கின்றனர். இன்று கோவில் நடை திறக்கப்பட உள்ளதை அடுத்து நேற்று இரவே பக்தர்கள் சபரிமலையில் குவிய துவங்கி உள்ளனர். தற்போது சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அலைமோதி வருகிறது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நிலக்கல் பகுதியிலே வாகனத்தை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில இந்த ஆண்டு பம்பையிலே சிறிய வாகனத்தை நிறுத்தி வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்காக கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை துவக்கி இருக்காங்க. நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.